Resume. I'll start the recording. So domain 4 billing and pricing module பத்தி பார்க்கலாம். Billing and pricingல வந்து questions கம்மியா இருந்தாலும் we will get around 16% questions வந்து எக்ஸாம்ல வரும். So we need to be prepared for that also, right? So இப்போ பில்லிங் அண்ட் ப்ரைசிங்ல வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைசிங் மாடல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கம்ப்யூட் அப்போ வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ், டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ், டெடிகேட்டட் ஹோஸ்ட், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அது ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ப்ரைசிங் மாடல் வந்து எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, ஆர்கனைசேஷன் அப்படின்றது அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரைஸ் பண்றதுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி நம்ம பில்லிங்கை வந்து ஈஸியாக நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். தென் ஃபைனலாக வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல தராங்க ஃபார் பில்லிங் அண்ட் ப்ரைசிங் அப்படின்றது வி ஹாவ் டு பி ஃபெமிலியர் வித். இதான் 3 டிஃப்ரெண்ட் சப் டொமைன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டொமைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரைசிங் மாடல். ஸோ ப்ரைசிங் மாடல் நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு டச் பேஸ் பண்ணியிருக்கோம். பட் எக்ஸாமில் வந்து ஆன் டிமாண்ட், ரிசர்வேஷன் அண்ட் ஸ்பாட் ரிலேட்டடா வந்து we can expect some questions. ஸோ அதனால அது திருப்பி நம்ம குயிக்கா வந்து we will touch base. ஸோ ஆன் டிமாண்ட் அப்படின்றது இட் இஸ் பே as you go pricing மாடல். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ரிசர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்டன்சஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து 1 year 3 year இந்த மாதிரி நம்ம லாங் டர்மா வந்து ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணுவோம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரிசர்வேஷன் கான்செப்ட். ஆர் எல்ஸ் ஃபைனலா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டேர்ம் இன்ஸ்டன்ஸ், ஒரு 1 hour 2 hour இல்லை மாசத்துக்கு வந்து ஒரு 2-3 hours தான் ரன் பண்ணுவோம். இல்லை வந்து எனக்கு ரொம்ப பிசினஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டா நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது வந்து இட் இஸ் பிட்டிங் இன்ஸ்டன்ஸ். அந்த ஆக்ஷன் மூலயமா நம்ம வாங்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ், அந்த ரெண்ட் எடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ், அது வந்து ரொம்ப 90% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேற ரிசர்வேஷன் வந்து 72% வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆன் டிமாண்ட் வந்து ஆக்சுவல் ப்ரைசிங். இப்போ ஜென்ரலா கிளவுடை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்ப்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபண்டமெண்டல் ப்ரைசிங் எலமெண்ட் இருக்கு, இல்லை ஒரு ஜென்ரலாக வந்து காஸ்ட் அப்படின்னா எங்கேருந்துலாம் வரும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஏடபிள்யூஎஸ்ல போனீங்க அப்படின்னா aws.amazon.com/free கொடுத்தீங்க அப்படின்னா அதில் 3 கேட்டகரி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில சர்வீசஸ் வந்து எப்பவுமே ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ஃப்ரீ சர்வீசஸ் கேட்டகரி இருக்கு. சில சர்வீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் 12 months வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கேட்டகரி இருக்கு. தென் சில சர்வீசஸ் வந்து ட்ரையல் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையலா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ட்ரையல் ஆர் 12 months ஃப்ரீ சர்வீசஸ் வந்து EC2 வந்து நீங்க 750 hours ரன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து சில சர்வீசஸ் வந்து லெஃப்ட் சைட்ல நீங்க இந்த 3 ஃபில்டர் நீங்க பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் ஆல்வேஸ் ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமோ டிபியில் வந்து 25 GB வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ, லாம்டா ஃபங்க்ஷனில் 1 million ரெக்வஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ், அதில் வந்து 1 million பப்ளிஷர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து யூ கேன் ஹேவ் அப் டு 1 million SNS பப்ளிஷர்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சர்வீசஸ் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ கேட்டகரிஸ் இருக்கு. சிலது வந்து நீங்கள் ட்ரையல்ஸில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ 2 month ஃப்ரீ ட்ரையல், அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 3 மாதம் இல்லை ஃபர்ஸ்ட் 2 மாசம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில சர்வீசஸ் கேட்டகரி இருக்கு. சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 months வரைக்கும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில வந்து உங்களுக்கு ப்ரைசிங்கை வந்து நீங்க கம்மி பண்ண முடியும். இப்போ நீங்க டெவலப்மெண்ட், டெஸ்டிங் இல்லை பிஓசி பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் லோட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து லிமிட்டடா நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ரைசிங் ஃபார் தட். ஸோ அது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் டிரைவர். தென் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லர்ஸ் அப்படின்னு இருக்கு. காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு பில்லர். இப்போ ப்ரைசிங் வந்து ஒரு இதுக்கும் டிஃபர் ஆகும். கம்ப்யூட்டுக்கு வேற மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜுக்கு வேற மாதிரி இருக்கும், டேட்டா பேஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம பே as you go ப்ரைசிங் மாடல் தான் போவோம். ஸோ ஆன் டிமாண்ட்ல வந்து ரெண்ட் எடுப்போம், அதை கன்சியூம் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். தென் அதை யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி வில் பே ஃபார் இட். இதுதான் வந்து ஜென்ரல் பேசிக் மாடல். இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் யுவர், நீங்க இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ யூட்டிலிட்டி எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டி மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கிளவுடும் வந்து அதே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ரியல் லைஃப்ல வந்து இப்போ ஒரு ரூம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு வேணாம் அப்படின்னா நீங்க எப்படி பவர் ஆஃப் பண்றீங்களோ இல்லை அந்த சுவிச் ஆஃப் பண்ணி பவரை சேவ் பண்றீங்களோ, அது பவர் சேவ் பண்ணீங்கன்னா காஸ்ட்டை இன்டெரக்டா சேவ் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி
இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டோன்ட் வாண்ட் கம்ப்யூட் பவர், இஃப் யூ டோன்ட் வாண்ட் எனி பர்டிகுலர் கன்சம்ஷன், அதை ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஓகே, மேபி நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஆஃப்டர் 6 o'clock ஆர் ஆஃப்டர் 7 o'clock வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல அந்த சிஸ்டம்ல நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறோம். சேம் லைக் இட், எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ மட்டும் அந்த கன்சம்ஷன் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட் பவரா இருக்கலாம், இல்ல டேட்டா பேஸ் உடைய இன்ஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிசோர்சஸா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பவரை வந்து அந்த டைம்ல வந்து கிளவுட்லயும் வந்து ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் காஸ்ட். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து தேர் ஆர் நோ அப்ஃப்ரண்ட் சார்ஜஸ். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ரெண்டிங் ஃபார் இட். ரெண்ட் வந்து எவ்வளவு நாள் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மந்த் எண்ட்ல பில் வரும். யூ வில் ஹேவ் டு பே ஃபார் இட். ஸோ ரிசர்வேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு 1 year வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவேன், எனக்கு 3 year ரன் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 55%, 72% வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்ம ரொம்ப லாங் டேர்ம் ரன் பண்ண போறோம்னு தெரிஞ்சுன்னா ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிசர்வேஷன் இஸ் அ குட் ஆப்ஷன். தென் வால்யூம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நிறைய பார்ட்னர்ஸ் வழியா நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு XYZ சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா நீங்க ஒரு இந்தியா கம்பெனி வழியா நீங்க போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து AWS வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரேஷன் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம், அந்த கஸ்டமர் வழியா நீங்க மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி மேப் ஃபண்டிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒர்க் லோட்ஸ்லாம் அவங்க மைக்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு சில அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா AWS வந்து லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கஸ்டமர்ட்டேருந்து எப்படி இருந்தாலும் காசு வரப்போகுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் லோட்ஸ் ரன் பண்ண போறாங்க, டேட்டா பேஸை வந்து இங்க கன்சியூம் பண்ண போறாங்க. ஸோ லாங் ரன் வந்து பாத்தீங்கன்னா AWS பெனிஃபிட் இருக்கிறதால எந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு மைக்ரேட் பண்றாங்க, எந்த பார்ட்னர் வந்து அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து they will give some credit, they will give some benefits. அந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் மாடல்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு டைரக்டா போயிட்டு AWSல வாங்குறதுக்கும் ஒரு பார்ட்னர் கம்பெனி வழியா வாங்குறதுக்கும் பிரைசிங் டிஸ்கவுண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20%, 30% மார்ஜின் வச்சு உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க பார்ட்னருக்கு. அப்போ அந்த மார்ஜினை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க பிளே அரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க 15% நீங்க எடுத்துக்கிட்டு 15% கஸ்டமருக்கு கொடுக்கலாம், இல்ல வந்து 20% எடுத்துட்டு அவங்களுக்கு கம்மி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு புரோக்கர்ன்றதால உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்குறாங்க. சரி, பார்ட்னர்ன்றதால உங்களுக்கு ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ நிறைய பார்ட்னர்ஸ் வழியா போகும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஆக்சலரேஷன் கிரெடிட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மாடர்னைசேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு கிரெடிட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ AWS ப்ரைசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆஸ் ஐ டோல்ட் ஏரியர் இட் இஸ் லைக் யூட்டிலிட்டி மாதிரி தான். வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ற மாதிரி எவ்வளோ நீங்க கன்சியூம் பண்ணீங்களோ அதுக்கு நீங்க பே பண்றீங்க. நீங்க இப்போ எனக்கு வேண்டாம், நாளைக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டெர்மினேட் இட் ரைட் அவே. அதுக்கப்புறம் அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் யூ கேன் டெர்மினேட் த கான்ட்ராக்ட் இமிடியேட். ஓகே, ஸோ EC2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலா எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டாலும் 3 ஃபண்டமெண்டல் காஸ்ட் இருக்கு. ஒன்னு கம்ப்யூட், தென் வந்து ஸ்டோரேஜ்ல வந்து எஸ்பெஷலி டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் சைட் ஆஃப் ரீஜன், ஒரு ரீஜன் தாண்டி டேட்டா வெளியில போகும்போது. தென் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் IP அட்ரஸ் வந்து ஃப்ரீயா தான் இருந்தது. ஓகே, ஸோ வேறஸ் வந்து ஃப்ரம் February 1st 2024 இருந்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல இருந்து பப்ளிக் ஐபியை வந்து எலாஸ்டிக் ஐபியை வந்து சார்ஜபிளா வந்து மாத்திட்டாங்க. இது நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் அது வந்து இன்ஸ்டன்ஸ் சார்ஜஸோட உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இல்ல நான் தனியா ஐபியை வாங்கி நான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், இல்ல வந்து நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா தென் அதுக்கு வந்து தனியாவே உங்களுக்கு பெர் ஆர் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் நீங்க ஜென்ரலா வந்து இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து யூசேஜ்ல இருக்கும், அதனால அதுக்கு தனியா இன்ஸ்டன்ஸ் கூட பிரைசிங் வந்துடும். ஓகே, ஸோ இன்பவுண்டுக்கு வந்து எதுவுமே டேட்டா டிரான்ஸ்ஃபர் எதுவும் காஸ்ட் கிடையாது. பட் அவுட் பவுண்ட் வந்து அக்ரிகேட் ஆயிட்டு நீங்க வெளியில வந்து ஒரு ரீஜன் தாண்டி வெளியில போகும்போது there is a charge. ஸோ அதே மாதிரி EC2 பொறுத்த வரைக்கும் 1 second இன்க்ரிமெண்ட்ல தான் வந்து பில்லிங் உங்களுக்கு வரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மினிமம் வந்து 60 seconds உங்களுக்கு பில்லிங் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 1 second இன்க்ரிமெண்ட்ல வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ EBS வால்யூம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பர் GB எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி we can have இது. ஸோ பெர் செகண்ட் பில்லிங் அப்படின்றது வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்லை விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பெர் செகண்ட் பில்லிங் வரும். மற்றபடி ஒரு சில லினக்ஸ் ஃபிளேவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர் செகண்ட் பில்லிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ் அட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல். பட் மோஸ்ட் ஆஃப் த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெர் செகண்ட் பில்லிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சில இடத்துல எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. பட் மினிமம் வந்து
இட் ஸ்டார்ட்ஸ் வித் 60 செகண்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு per செகண்ட் யூசேஜ் வந்துடும். ஸோ 3 ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் இருக்கு. எவ்வளோ CPU, எவ்வளோ கம்ப்யூட் பவர் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ எத்தனை கிராஃபிக்ஸ் கார்டு, எவ்வளோ மெமரி கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி ஒரு பில்லிங் வரும். தென் ஸ்டோரேஜ், டேட்டா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவுட் சைட் ஆஃப் ரீஜன் எவ்வளோ போகுது, அதுக்கு வந்து காஸ்ட் இருக்கும். தென் நெட்ஒர்க், பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு ப்ரைசிங் காஸ்ட் இருக்கு. ஸோ 5 விதமா நீங்க வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணலாம். ரைட் சைசிங் அப்படின்றது வந்து இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் ஆஃப் சிபியூ வேணும், என்ன சைஸ் ஆஃப் மெமரி வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், இது வந்து கிளவுட்ல இது ஒரு அட்வான்டேஜ். ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அந்த டிவைஸை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ தெர் இஸ் நோ வே நம்ம அதை யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணலையோ அது வந்து ஓவர் த பீரியட் வந்து அந்த ரெவென்யூ லீக்கேஜ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. வேற இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க அப்ளிகேஷனுக்கு என்ன சைஸ் ஆஃப் சிபியூ, மெமரி, நெட்வொர்க் அண்ட் ஜிபியூ, கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமோ அதை நீங்க செலக்டிவா சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே நீங்க ரைட் சைஸ் பண்ணிட முடியாது. ஸோ 1 month 2 monthக்கு அப்புறம் எந்த மாதிரியான கன்சம்ஷன் இருக்கு, யூசேஜ் இருக்குன்றத பேஸ் பண்ணி யூ கேன் டூ த ரைட் சைசிங். தென் வந்து எலாஸ்டிசிட்டின்றது வந்து இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிமூவ் பண்றது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எலாஸ்டிக் ஐபியா இல்லை எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். ஸோ யூ கேன் கீப் யூட்டிலைசிங் த ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ல நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த லோட் பேலன்சிங், ஆட்டோ ஸ்கேலிங்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம்ஸை வந்து நம்ம அடிக்குவேட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம லோடும் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், ப்ரைஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதே மாதிரி யூ ஹேவ் டு லெவரேஜ் த ரைட் ப்ரைசிங் மாடல். இப்போ வந்து ப்ரைசிங் மாடல்ன்றது ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, பே as you go மாடல் இருக்கு. அதனால எந்த ஒர்க் லோடுக்கு என்ன ப்ரைசிங் மாடல் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். ஈவன் நீங்க சேவிங்ஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலும் சேவிங்ஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அக்ராஸ் நீங்க லேம்டா ஃபங்க்ஷன், EC2, EKS எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை EC2 சேவிங்ஸ் பிளான் மட்டும் போதும் அப்படின்னா EC2 சேவிங்ஸ் பிளான் போகலாம். ஸோ EC2 சேவிங்ஸ் பிளான் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், பட் டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட் ப்ரைசிங் மாடலை வந்து நீங்க வாங்கி லெவரேஜ் பண்றது ஆல்வேஸ் குட். ஆப்டிமைஸ் த ஸ்டோரேஜ்ல வந்து தேவையில்லாம அன்வான்ட் கெப்பாசிட்டியை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு ஆல்வேஸ் கீப் ஐ ஆன் அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிற லென்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸ்டோரேஜ்ல அனாலிட்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தேவையில்லாத டேட்டாஸ் வந்து கிளீன் அப் பண்றது, தேவையில்லாத அக்குமுலேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். தென் கண்டினியூஸா நம்ம வந்து மெஷர் பண்ணி மானிட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன், இது வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கல்ச்சர். அது வி ஹேவ் டு டூ இட் அகைன் அண்ட் அகைன், எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் நம்ம வந்து அந்த கவர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, வி ஹேவ் டு மெஷர் இட், மானிட்டர் இட் அண்ட் கீப் இம்ப்ரூவிங். ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 3 ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்வேஸ் ஃப்ரீ, 12 months ஃப்ரீ, ட்ரையல்ஸ். அதில் என்னென்ன சர்வீசஸ் என்னன்றது நான் போர்ட்டல்லே காமிச்சிட்டேன். பட் அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் ஹியர். அதுதான் ப்ரைசிங் பாலிசி. 3 கேட்டகரியாக கொடுக்குறாங்க. ப்ரைசிங் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இது நான் வச்சுக்கங்க, பே as you goன்றது நார்மல் மாடல். பட் நீங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க கெப்பாசிட்டி அதிகமாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் S3 வந்து ஒரு 1 TB யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைசிங் ஸ்லாப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல போகும்போது அதுக்கு ஒரு ப்ரைசிங் ஸ்லாப் வச்சிருப்பாங்க. நீங்க மோர் யூ யூஸ் யூ வில் பே லெஸ். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1 year கன்சிஸ்டன்டா யூசேஜ் பண்றேன் அப்படின்னா அந்த சஸ்டைன் யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ரிசர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஸோ சேவ் when you are reserving it. அதே மாதிரி ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு 90% வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ AWS க்ரோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஓகே, ஸோ ஏன்னா AWS வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அதில் ஆன்போர்ட் ஆகுறாங்க, நிறைய டெனன்ட்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. இப்போ அவங்க ரியல் எஸ்டேட் காஸ்ட்லாம் கம்மியாயிட்டே வரும். ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து AWS க்ரோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் காஸ்ட் கம்மியாகும். அதே மாதிரி என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நீங்க என்டர்பிரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரோக்ராம்ஸ், அந்த EDP பிளான்ஸ்லாம் வந்து கஸ்டமர் அது ஒரு பார்ட்னர் வழியா போறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நிறைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில பார்ட்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மேபி ஐ டோன்ட் வாண்ட் டு கால் அவுட் எனி நேம்ஸ், பட் அகைன் இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆக்டிங் அஸ் அ பார்ட்னர் ஃபார் AWS. அவங்க மூலயமா போறீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் சேவிங்ஸ். ஸோ ப்ரைசிங் பாலிசி வந்து 3 கேட்டகரி இருக்கு. ப்ரைசிங் பிரின்சிபல் வந்து நிறைய ப்ரைசிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரைசிங் பாலிசி ஆர் ப்ரைசிங் பிரின்சிபல் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை இது வரைக்கும் நம்ம ஆப்டிமைசேஷனுக்கு சொன்ன மெயின் 5 பாயிண்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இது எக்ஸாம் போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்ல தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஜென்ரலா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை தாண்டி நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம ரைட் சைசிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அன்யூஸ்டு ரிசோர்சஸ்லாம் கிளீன் அப் பண்றது, தேவையில்லாத ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் ரிமூவ் பண்றது, தேவையான இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ ஆப்டிமைஸ் த காஸ்ட். பட் அதெல்லாம் இங்க நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா கால் அவுட் பண்ணல. ஏன்னா எக்ஸாம் போறீங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் தான் அவங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ மோர் தேன் தட் இதில் தாண்டி நிறைய வந்து நம்ம வி கேன் கோ அண்ட் ரிமூவ் அன்வான்ட் ரிசோர்சஸ், அன்யூட்டிலைஸ்ட் லோட் பேலன்சர்ஸ் ஆர் அன்யூட்டிலைஸ்ட் வால்யூம்ஸ் வந்து கிளீன் பண்றது,
unattached volumes or elastic IPs clean up பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து we can we can do to reduce the cost, right? ஸோ EC2 பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாடல் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் இது கிளியர் தான் நினைக்கிறேன் நான் ஹோப்பிங் இட். ஓகே, ஸோ ஃப்ரீ டியர் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ட்ரையல் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் POC ஆர் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னாலே டெவலப்பர் பிளான் போகிறது தான் வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ ஆன் டிமாண்ட்ன்றது உங்களுக்கு எது ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வேணுன்றதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பே பண்ணுவீங்க. இல்லை நான் லாங் டேர்மாக நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆக போகுது, இந்த அப்ளிகேஷன் வந்து 1 year 3 year ரன் ஆக போகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரிசர்வேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி மச் சீப்பர். ஸோ இல்லை நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் லோட் வந்து நான் ECSல ரன் பண்ணுவேன், EKSல ரன் பண்ணுவேன், EC2ல ரன் பண்ணுவேன், லேம்டால ரன் பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் சேவிங்ஸ் பிளான் ஃபார் கம்ப்யூட். இல்லை நான் எல்லா ஒர்க் லோடும் வந்து நான் வந்து ரீஹோஸ்டிங் தான் பண்றேன், EC2க்கு தான் எல்லாமே கொண்டு வரேன் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் EC2 சேவிங்ஸ் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீப்பா உங்களுக்கு ப்ரைசிங் கிடைக்கும். ஸ்மார்ட் அண்ட் சார் இப்போ கன்வெர்ட் ஆர்ஐ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க சார், கன்வெர்ட்டிபிள் ஆர்ஐ. ஆமா, கன்வெர்ட்டிபிள் ஆர்ஐ வந்து நீங்க அதை வந்து ஃபிளெக்சிபிளா அதை நீங்க மாத்த முடியும். இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல சேல் கூட பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கன்வெர்ட்டிபிள்ன்றது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதுல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டேர்மை வந்து மாத்துறது இல்லை வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அதனால தான் அது பேர் கன்வெர்ட்டிபிள் ஆர்ஐ. ஃபிக்ஸட் ஆர்ஐனா நீங்க உங்களால அதுல எதுவும் மாத்த முடியாது. இப்போ நீங்க 1 yearனா 1 year தான், 3 yearனா 3 year தான். அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் ஆர்ஐ இருக்கு. ஆர்ஐலே வந்து கேட்டகரிஸ் இருக்கு சொன்ன மாதிரி. அதே அதுல ஃபேமிலி மாத்த முடியுமா சார்? ஃபேமிலி டைப் கன்வர்ஷன் ஆர்ஐல மாத்த முடியாது. இப்போ நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி நீங்க ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் தான் அது. கன்வெர்ட்டிபிள் ஆர்ஐல தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ல இருந்து எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் போலாம். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி எல்லாம் உங்களால மாத்திக்க முடியும் கன்வெர்ட்டிபிள். அதனால தான் அந்த பேர்ல கன்வெர்ட்டிபிள் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வருது. பட் ஆனா காஸ்ட் வந்து ஒரு 5% 10% வந்து அதிகமா இருக்கும் கன்வெர்ட்டிபிள் ஆர்ஐ. ஏன்னா ஃபிக்ஸட் ஆர்ஐல போகும்போது உங்களுக்கு அது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி தான் யூஸ் பண்ண போறேன், இந்த இன்ஸ்டன்ஸ் சைஸ் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா AWSக்கு தெரியும் அவங்க இந்த ஹார்ட்வேர் டைப் தான் யூஸ் பண்றாங்க, இந்த பர்டிகுலர் பர்பஸ் தான் யூஸ் பண்றாங்கன்றதால they can give you better discount. சரி, இப்போ கிரெடிட் எல்லாம் வருது இல்லைங்க சார், இப்போ அது நம்ம ரிடீம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல வருது. ஓகே, ஸோ கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நிறைய விதத்துல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நான் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 ஒர்க் லோட நான் AWSக்கு நான் மைக்ரேட் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்குன்னு கிரெடிட் வரும். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு thousands of dollars வந்து அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க கம்பெனிஸ்க்கு. ஸோ அதை நீங்க வந்து உங்களுடைய சாண்ட் பாக்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்லை உங்களுடைய இன்டர்னல் AWS அக்கௌண்ட்லயோ நீங்க அதை அப்ளை பண்ணி நீங்க அதை பெனிஃபிட் பண்ணிக்கலாம். அதை வந்து காஸ்ட் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க இண்டிவிஜுவலா நீங்க வந்து AWS உடைய ஈவெண்ட் ஏதாவது அட்டன் பண்றீங்க, ரீஇன்வென்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா தென் அதுக்கு வந்து உங்களுக்கு சில $100 or $200 கிரெடிட் கொடுப்பாங்க. நீங்க அங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நீங்க எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். இல்லை நீங்க வந்து காஸ்ட் உங்க சைட்ல இருந்து செலவு பண்ணாம அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு $200 $300 அந்த மாதிரிலாம் கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அதை போயிட்டு நீங்க உங்களுடைய AWS கன்சோல்ல போயிட்டு அந்த கிரெடிட்ஸை நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கு கிரெடிட், இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கிரெடிட் வருது. ஸோ இண்டிவிஜுவல் கிரெடிட்ஸ் வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் உங்களுடைய லெட் மீ ஷோ யூ பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஐ திங்க் இந்த அக்கௌண்ட் இன்னும் ஐ எம் மெட் டு பே ஃபார் இட். பட் இதில் கிரெடிட்ஸ்லாம் வந்து நான் இந்த அக்கௌண்ட்டில் நிறைய யூஸ் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கூப்பன் கோட் மாதிரி தருவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிஜிட்ஸை நீங்கள் வந்து இதில் போயிட்டு இதுங்க நான் ஒரு பர்டிகுலர் ஓகே எக்ஸ்பைரேஷன் டிஆர் யூசேஜ் ரிவ்யூ ஐடல் ரிசோர்சஸ் அமௌண்ட் ரிவைனிங். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த AWS உடைய டைரக்டரி சர்வீசஸ் நான் கிரியேட் பண்ண இல்லைங்களா, உங்களுக்கு டெமோ காமிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா இது ப்ரீவியஸ் பேட்ச்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் அது ரொம்ப நாள் ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கிரெடிட் அமௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த $20 நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ள இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து நான் ஹேவ் டு ரெடீம் இட். ஸோ இதில் போயிட்டு ஐ கேன் கோ அண்ட் ரெடீம் த $20. ஸோ அவங்க வந்து எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு $20க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நான் யூ கேன் டேக் இட் ஓவர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கோட் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் கோடும் இந்த செக்யூரிட்டி கோடும் அப்ளை பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் உங்களுடைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்ஷன்ஸ், எக்ஸ்போஜரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தே ஆர் கிவிங் யூ தட் பெனிஃபிட்ஸ். இது ஆர்கனைசேஷனுக்கும் வரும், இண்டிவிஜுவலுக்கும் வரும். அது
ஓகே, ஸோ உங்கள் லைன் மியூட் பண்ணிட்டேன். ஓகே, பட் எனிவே, ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக லேட்டராக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆன் டிமாண்ட் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், இந்த சேவிங்ஸ் பிளான். ஓகே, ஸோ லெட் மீ டாக் அபவுட் சேவிங்ஸ் பிளான். சேவிங்ஸ் பிளானில் வந்து அப் டு 72% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹியூஜ் டிஸ்கவுண்ட். 72%. ஸோ EC2 சேவிங்ஸ் பிளான் போனீங்க அப்படின்னா 72% கிடைக்கும். இதுவே நீங்கள் கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் போனீங்க அப்படின்னா 66% தான் கிடைக்கும். கம்ப்யூட்னா நீங்கள் லேம்டாக்கு யூஸ் பண்ணலாம், ECSக்கு யூஸ் பண்ணலாம், EC2க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, EC2, லேம்டா, ஃபார்கேட் கிளஸ்டர், உங்களுக்கு ECS, அதுதான் ஃபார்கேட் சொல்கிறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் EC2க்கு மட்டும்தான் இந்த சேவிங்ஸ் பிளானை வந்து வாங்கி அதை யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் எதுவும் கமிட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்ன எந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவேன், எந்த ரீஜனில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. வேற நீங்கள் EC2 சேவிங்ஸ் பிளான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமிட் பண்ணணும், எந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி, என்ன ரீஜன் அப்படின்றதெல்லாம் அதில் கொடுக்கணும். அதில் நீங்கள் வந்து கேன் சேஞ்ச் யூசேஜ் வித்தின் அ ஃபேமிலி. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியிலே இப்போ கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் இருக்கும் அப்படின்னா அதிலே அடுத்த லெவல் போகலாம், அடுத்த லேயர் வந்து மாற்றலாம். பட் வேற கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபிளெக்சிபிள். ரீஜன் மாற்றலாம், இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி மாற்றலாம், அவைலபிலிட்டி ஜோன் மாற்றலாம், OSA நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், டெனன்சியை வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஹோஸ்ட் இதுக்கு மாற்றினாலும் நீங்கள் மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் போறீங்க அப்படின்னா ஒரு 6% டிஸ்கவுண்ட் கம்மியாக வரும், பட் உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாக வரும். ஸோ அது நீங்கள் பிஸ்னஸ் யூனிட் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்வேஷன்ஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா, அது விமல் அதுவும் இதே தான். ஸோ ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா 72%, கன்வெர்ட்டிபிள் போனீங்கன்னா 66%. பட் கன்வெர்ட்டிபிள் போகும்போது உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. யூ கேன் கன்வெர்ட் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி, யூ கேன் கன்வெர்ட் த டியூரேஷன், அது எல்லாமே உங்களால் கன்வெர்ட்டிபிள் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மாற்ற முடியும். ஓகே, ஸோ ரிசர்வேஷன்ஸ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் லோட் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு 1 year 3 year ரன் பண்ண போகிறாங்க. பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து யூ கேன் கெட் அப் டு 75% டிஸ்கவுண்ட்ஸ். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இட் இஸ் ஒன்லி ஃபார் EC2 அப்படின்ட்டு. ஸோ EC2 தான் பிரைமரி யூஸ் கேஸ். பட் நீங்கள் டைனமோ டிபிக்கும் நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம், எலாஸ்டிக் கேட்சேவும் நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம், RDS ரிசர்வ் பண்ணலாம், ரெட் ஷிஃப்ட் கூட நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட் யூசேஜ் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ளை திஸ் ரிசர்வேஷன். ஸோ யூ கேன் கெட் அப் டு 72%. பட் இதில் வந்து 75 கொடுத்துருக்குறாங்க. கம்பேரிஷன் டு ஆன் டிமாண்ட். நீங்கள் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, AWS வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ஷியலாக அப்ஃப்ரண்ட் அமௌண்ட் ஏதாவது பே பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் போகிறோம் 1 year 3 yearக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து we are giving a லாங் டேர்ம் கமிட்மெண்ட். இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வந்து நான் மாதம் நான் EMI மாதிரி பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஸோ இது நோ அப்ஃப்ரண்ட்டு நீங்கள் போகலாம். பட் பார்ஷியல் அப்ஃப்ரண்ட், ஆல் அப்ஃப்ரண்ட் போனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அப் டு 75 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா இஃப் யூ ஆர் பேயிங் ஃபார் கெப்பாசிட்டி அஹெட் ஆஃப் டைம். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண போகிற கெப்பாசிட்டிக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% வரைக்கும் போகும். இல்லை நான் வந்து நோ அப்ஃப்ரண்ட் சூஸ் பண்ணிட்டு நான் லேட்டராக EMIயில் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3% உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரிசர்வேஷன் வந்து 2 விதமாக தான் பண்ண முடியும். 1 yearக்கு பண்ணலாம், இல்லை 3 yearக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுலேயே அவங்க கேட்ட மாதிரி விமல் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன்ஸுக்கு, ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் எதுவும் அதில் மாற்ற முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. கன்வெர்ட்டிபிள்னா அது ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றுறதுனால அது மாற்றிக்கலாம், இல்லை டியூரேஷன் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸ்கெடியூல் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எப்போ வரப்போகுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, ஒரு புது கார் வெஹிக்கல் இல்லை ஒரு புது பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறேன், இல்லை அமேசானுடைய பிக் பில்லியன் டே சேல்ஸ் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த பர்டிகுலர் 3 நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்கெடியூல் பண்ணி வைங்க, எனக்கு அதிகமான யூசேஜ் இருக்கும் அப்படின்ட்டு யூ கேன் கோ ஃபார் இட். இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டபிள் யூசேஜுக்கு தான் இது குட் ஆப்ஷன். எங்க ரிசர்வேஷன் போகலாம் அப்படின்னா எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும், இது 1 year நான் ரன் பண்ண போறேன், இல்லை 3 year ரன் பண்ண போறேன், இது கண்டினியூஸாக நான் AWSல ரன் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் அ கெப்பாசிட்டி ரிசர்வேஷன். இது வந்து எந்த பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து யூஸ் பண்ணலாம் என்னன்றது நீங்க வந்து ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுவும் மாற்ற முடியாது. கன்வெர்ட்டிபிள்ல போகும்போது யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, எங்க வந்து உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது, ஸோ யூ வில் கெட் மோர் பெனிஃபிட் வென் யூ ஆர் பேயிங் ஆல் அப் ஃப்ரண்ட்.
ஸ்டாண்டர்ட்ல 1 இயர் டேர்ம்ல போயிட்டு நீங்க ஆல் அப்ரண்ட் பண்ணீங்கன்னா 40%, ஸ்டாண்டர்ட்லேயே 3 இயர் அப் டேர்ம் 3 இயர் டியூரேஷனுக்கு நான் ரிசர்வ் பண்றேன், ஆல் அப்ரண்ட் போறேன் அப்படின்னா 62% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல் அப்ரண்ட்னா நீங்க அந்த ஒர்க் லோடுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க முன்னாடியே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 62% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைசிங்கே வந்து மந்த்லி பிரைசிங் வந்து $30 பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்க மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க $968 தான் 3 வருஷத்துக்கு சேர்த்தே பே பண்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணும்போது 62% டிஸ்கவுண்ட் வருது. இந்த மாதிரி AWSல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாத்தையும் மொத்தமாவே நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்க்கு நான் இப்போவே பே பண்ணிடுறேன் அப்படின்னா 62% வந்து அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே உங்களுக்கு யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ப்ரைசிங். ஸோ எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வரும்ன்றது. ஓகே, ஸோ காஸ்ட் சேவிங்ஸ் பிளானுக்கும் ரிசர்வேஷனுக்கும் கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சேவிங்ஸ் பிளான் வந்து அக்ராஸ் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சேவிங்ஸ் பிளானை. ரிசர்வேஷன் அப்படின்றது அதுலேயே வந்து 3 கேட்டகரி இருக்கு. ஸ்டாண்டர்ட் கேட்டகரி, ரீஜனல் பெனிஃபிட் கேட்டகரி, கன்வெர்டிபிள் கேட்டகரி இருக்கு. கன்வெர்டிபிள் கேட்டகரியில் போறீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆப்ஷன் டு சேஞ்ச் இட். ஓகே, நிறைய நீங்கள் அதை கொண்டு போயிட்டு வந்து யூ கேன் ஹேவ் எ லிமிட், யூ கேன் ஆல்சோ செல் இட் இன் மார்க்கெட் பிளேஸ். உங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் அந்த ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வந்து யார்ட்டையாவது கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் காசாக வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் எங்கே மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்டிபிள் இன்ஸ்டன்ஸில் தான் மாற்ற முடியும். ஸோ இதுதான் விமல் கேட்ட கொஸ்டின். ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே தான் நீங்கள் ரன் பண்ணணும். இந்த ரிசர்வேஷன்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன்ஸில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னா OS பிளாட்ஃபார்மும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது. பட் டெனன்சி மாற்ற முடியாது. அதாவது டெடிகேட்டட் ஹோஸ்ட்லேருந்து டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த டெனன்சி ஆப்ஷன் வந்து யூ கேன் நாட் சேஞ்ச் இட். வேற கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் நீங்கள் இதில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அப் டு 72% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் EC2 இன்ஸ்டன்ஸ் சேவிங்ஸ் பிளான். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இட் இஸ் லைக் பிட்டிங் ஆப்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய அன்யூஸ்ட் கெப்பாசிட்டி ஆர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஓல்டு ஹார்ட்வேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்க AWSக்கு வந்து அது ரெவன்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீ ஹார்ட்வேர் அவங்க அன்யூஸ்ட் கெப்பாசிட்டியை வந்து ஆக்ஷனில் வந்து அலோவ் பண்ணி கஸ்டமரை வந்து பிட் பண்ண வைக்கிறாங்க. அது நீங்கள் வந்து பிட் பண்ணி நீங்கள் யூ கேன் கெட் இட் ஃபார் அ ப்ரைசிங். உங்களுக்கு வந்து 2 minute வார்னிங்லேயே வந்து அந்த இன்ஸ்டன்ஸை வந்து டெலிட் பண்ணிடுறாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் லோட் வந்து அதில் ஏதாவது ஸ்டேட் ஏதாவது இருக்கும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அதில் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணாதீங்க. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ரீக்ரியேட் பண்ண முடியும், எந்த ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் அவுட்டேஜஸ்லேருந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியுமோ அந்த ஒர்க் லோடு தான் நீங்கள் பிட்டிங் ஆர் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கேட்டகரியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். Okay, fine. I will attend that later. ஸோ இப்போ நமக்கு வந்து சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு கன்சிஸ்டண்டாக யூசேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% வந்து எனக்கு எப்பயுமே யூசேஜ் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு ரிமைனிங் கெப்பாசிட்டியை வந்து ஆன் டிமாண்ட்ல யூஸ் பண்றதும் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ரிசர்வேஷன் பண்றது வந்து இந்த பீக் லோடுக்கு தான் நீங்க ரிசர்வ் பண்ணணும்னு என்னைக்குமே அவசியம் கிடையாது. இது நான் வச்சுக்கங்க. நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கன்சிஸ்டண்டா 50% யூசேஜ் இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த 50% ஆஃப் த ஒர்க் லோடுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிக்கங்க. ஸோ மீதி வந்து ஆன் டிமாண்ட் பிரைசிங்ல வந்து சார்ஜஸ் பில் வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க ரிசர்வ் பண்ணலாம். ரிசர்வ் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த 70% ஆர் 80%க்கு வந்து அக்ரெசிவா போயிட்டு ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க 50% தான் எனக்கு எப்பயுமே கன்சிஸ்டண்டா இருக்கும் அப்படின்னா அதை ரிசர்வ் பண்ணிட்டு மீதி வந்து ஆன் டிமாண்ட் பிரைசிங்ல பண்ணாலே உங்களுக்கு நல்ல காஸ்ட் சேவிங் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்யூஷனிங் பண்ணுங்க. ஸோ AWS உடைய லாம்டா பிரைசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம EC2 தான் பிரைமரியா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். லாம்டாவை பொறுத்த வரைக்கும் அதுலயே நீங்க யூ கேன் கெட் சிமிலர் பெனிஃபிட்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களோ அதுக்கு தான் நீங்க ஜென்ரலா வந்து லாம்டால வந்து அந்த எவ்வளோ நேரம் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, எவ்வளோ ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுது, அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டுக்கு தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து நீங்க லாம்டா ஃபங்க்ஷனுக்கு அலோகேட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் வரும். பேக் எண்ட்ல வந்து EBS இன்ஸ்டன்ஸ் வால்யூம்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த EBS வால்யூமுக்கு பிரைசிங் வரும். ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரெக்வஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீன்னு அதிலே பார்த்தோம். இப்போ AWS அந்த ஃப்ரீ கேட்டகரி இந்த இதில் போயிட்டு பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு லாம்டா தான் காமிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீல வந்து உங்களுக்கு 1 மில்லியன் ரெக்வஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் ஃப்ரீயாக வரும். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கோட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா தென் தெர் இஸ் ப்ரைசிங். ஸோ அதுவும் நீங்கள் there is a different category up to 3.2 million seconds வரைக்கும் உங்களுக்கு வேற ஒரு pricing வரும். ஸோ அந்த மாதிரி வந்து you can have
கம்ப்யூட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் செகண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 1 மில்லியன் ஃப்ரீ ரெக்வஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது 2 கேட்டகரி இருக்கு. எதர் நீங்க கம்ப்யூட் டைம் வந்து 3.2 மில்லியன் செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு மாசத்துல ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் 1 மில்லியன் ஃப்ரீ ரெக்வஸ்ட் வரைக்கும் நீங்க லேம்டால ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சர்வீஸ்க்குமே வந்து கேட்டகரி இருக்கு. இப்போ நம்ம எல்லா சர்வீசஸும் ஒன் பை ஒன்னா பார்க்க முடியாது, பட் எது வந்து உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கு, நீங்க உங்களுடைய சொல்யூஷன்ல எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அதை போயிட்டு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ லேம்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன இபிஎஸ் வால்யூம் யூஸ் பண்றீங்க, பேக் எண்ட்ல எவ்வளோ லாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்றீங்க, எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க, அந்த இபிஎஸ் வால்யூமுக்கு பிரைஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த வால்யூமை நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா உங்களுக்கு பில் வரும். டேட்டா வந்து இப்போ வந்து ரீஜனை தாண்டி வெளியில போகுது அப்படின்னா தென் தேர் ஆர் சார்ஜஸ். அவுட்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் சைட் ஆஃப் அ ரீஜன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனுக்குள்ளே இருக்கு அப்படின்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு பே ஃபார் இட். ஸோ இது நெட்வொர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து ரவுட் 53ல எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள ஹேண்டில் பண்றீங்க, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பில் வரும். பிபிசிக்கு வந்து எதுவும் சார்ஜஸ் கிடையாது, இது நம்ம இன்னைக்கு தான் பார்த்தோம். ஸோ பிபிசி தேர் இஸ் நோ சார்ஜஸ் ஃபார் இட். ரவுட் 53ல வந்து என்ன மாதிரியான ஜோன் கிரியேட் பண்றோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் queries ஹேண்டில் பண்றோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில் வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க ஒரு தடவை, உங்களுக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த சர்வீசஸ் இப்போ ரவுட் 53 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான கேட்டகரியில வருது, அது வந்து ஃப்ரீ டியர் கேட்டகரியில தான் வருது. இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ கேட்டகரி தான், பட் அதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பிளாக்ஸ் வந்து அதுல ஃப்ரீ வருது, எவ்வளோ எண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி ஃபெமிலியர் வித். ஓகே, ஸோ அதில் பில்லிங் இருக்கு, பட் அதுக்கு எந்த மாதிரியான யூசேஜ் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் queries இன்டர்நெட்லேருந்து வருதோ, எத்தனை நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து அவுட் சைட் ஆஃப் ரீஜன் போதும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு பில் வரும். ஸோ எவ்வளோ நம்ம வந்து கேச்சிங் வந்து கிளவுட் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டோர் பண்றோம். எட்ஜ் சர்வீஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான சர்வீஸ்ல வந்து ரவுட் 53 இருக்கு, கிளவுட் ஃப்ரண்ட் இருக்கு. கிளவுட் ஃப்ரண்ட்ன்றது கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து கேச்சிங் பில்ட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்டை வந்து கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா, கிளவுடுக்கு வந்து ஒரு லொகேஷன் முன்னாடி கிளவுட் ஃப்ரண்ட் அந்த பேர்லேயே இருக்கு. ஸோ அது மூலமா நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா சார்ஜஸ் இருக்கு. டைரக்ட் கனெக்ட் சர்க்யூட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா வந்து சார்ஜஸ் இருக்கு. லோட் பேலன்சர் வந்து நீங்க கிரியேட் பண்ணி ரன் பண்றீங்க அப்படின்னா லோட் பேலன்சருக்கு தனி பிரைசிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நெட்வொர்க் லெவல்ல நீங்க உங்களுடைய சொல்யூஷன் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு டூ இட். நம்ம அதை எப்படி அது பிரைசிங் கண்டுபிடிக்கிறது என்னன்றது இன்னைக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஷார்ட்லி. ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டி வாட் எவர் அமௌண்ட் ஆஃப் ஜிபியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங். ஐ திங்க் நேற்று நம்ம அதை டீட்டெயில்டாக பார்த்தோம், என்னென்ன ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட்னா என்ன, இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்னா என்ன. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு டியர் போகும்போது அண்டர்லைங் பேக் அண்ட் டிஸ்க் டைப் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸ்டோரேஜோட இது வந்து மெயின் வந்து குவான்டிட்டிலையும் உங்களுக்கு ப்ரைஸிங் வரும். எவ்வளோ ஜிபி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். என்ன கிளாஸ்ல ஸ்டாண்டர்டா இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டா என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்றோம் அதுக்கு தனியாக ப்ரைஸிங் வரும். ரெக்வஸ்ட்னா நீங்க அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது, இஃப் யூ ஆர் டூயிங் இட் அவுட் சைட் ஆஃப் ரீஜன் தென் தெர் இஸ் அ ப்ரைசிங். ஓகே, ஸோ அதே மாதிரி லைஃப் சைக்கிள் டிரான்சிஷன், நான் வந்து ஸ்டாண்டர்ட் டியர்லேருந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் டியர் போறேன், இல்லை வந்து கிளேஷியருக்கு மூவ் பண்றேன் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து ப்ரைசிங் அமௌண்ட் வரும். தென் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் குயிக்காக ஆக்சலரேட் பண்ணணும், டேட்டா காப்பியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ப்ரைசிங் வரும். தென் அனாலிட்டிக்ஸ் ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ப்ரைசிங் வரும். யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த டேட்டா வந்து எவ்வளோ நாள் ஆக்சஸ் ஆச்சு, எவ்வளோ நாள் மாடிஃபை பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் எனேபிள் தட் ஃபீச்சர். அதுக்கு தனியாக காஸ்ட் இருக்கு. பட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிளேஷியர். அதில் போயிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆர்கைவ் கேட்டகரிக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லாங் டேர்ம் ஆடிட்டிங் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய வீடியோ சர்வைலன்ஸ் போயிட்டே இருக்கும். ஈவன் நீங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கேமராஸ், நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இன்னைக்கு தேவைப்படாது. பட் மேபி சடனா வந்து ஏதோ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அதை நான் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு ஆடிட் பண்ணணும், இல்லை ஒரு இஷ்யூ இருக்கு, அதுக்காக நான் வந்து அதை அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் செக் பண்ணணும் அப்படின்னா தென் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது இமிடியேட்டா தேவைப்படாது. பட் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்க வந்து ஹை காஸ்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக அது என்னைக்காவது தேவைப்படலாம், அது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்க யூரோப்லாம் போயிட்டீங்க அப்படின்னா
ஜிடிபிஆர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனும் ரொம்ப செக்யூராகவும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அங்கே எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். அது வந்து நீங்கள் உங்களுடைய எக்கோ ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இட் கேன் பி இசிஜியாக இருக்கலாம், வாட் எவர், ஈவன் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற ஃபோட்டோஸ் அந்த வாட் எவர், அது எல்லாத்தையும் நம்ம வந்து we have to keep it in a archive location. அது என்னைக்கு வேணா எதுக்கு வேணா கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்க அங்க போயிட்டு வந்து அந்த பேஷண்டோட நேம் ஆர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து ரெட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது வந்து அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். அதை நீங்க வந்து ஹார்ட் டியர்ல ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. அது நீங்க வந்து கோல்ட் டியர் ஆர் இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ் டியர் ஆர் ஆர்கைவ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் காஸ்ட் பெனிஃபிட் அங்க. ஸோ டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ரன் பண்ணுறீங்க, என்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, ஸோ பர் ஜிபிக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வரும். அதில் எவ்வளோ இன்புட் அவுட்புட் பர் மந்த் வந்து வருது. இப்போ பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா பேக்கப்புக்கு தனி ப்ரைஸிங் இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் டைப்புக்கும் ப்ரைஸிங் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சீக்வல் போகிறீங்க அப்படின்னா அது வந்து லைசன்ஸ் பேஸ்ட். அது வேற மை சீக்வல் போஸ்ட்கிரஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இட் டசன்ட் ஹேவ் லைசன்சிங். ஸோ அப்போ காஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் கம்மியாக வரும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபண்டமெண்டல் ப்ரைசிங் மாடல் வந்து பே ஃபார் வாட் யூ யூஸ். ஓகே, பே ஆஸ் யூ கோ மாடல் தான் எல்லா மாடலுமே. தேர் இஸ் நோ மினிமம் ப்ரைசிங் மாடல். நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணீங்களோ அதுக்கு பே பண்ண போறீங்க. ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நேற்று பார்த்தோம் நம்ம, ஸ்னோபால், ஸ்னோ மொபைல், அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டிவைஸ் வாங்குறீங்க, அந்த டிவைஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி டிவைஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைசிங் மாறும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் அ குவிக் செக் அரவுண்ட் த கொஸ்டின். மேபி நிறைய இருக்கு. ஓகே, we have got only 10 more minutes. பார்ப்போம், நம்ம இந்த இதை கவர் பண்ணிட்டாலே மீதி வந்து இந்த ப்ரைசிங் எஸ்டிமேட்டர், காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், தென் பட்ஜெட்ஸ், கம்ப்யூட் ஆப்டிமைசர், காஸ்ட் அனாமலி டிடெக்ஷன், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டூல்ஸ். மேபி நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம முடிச்சிருவோம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இந்த பேசிக் ஏரியாஸ் வந்து நம்ம குயிக்காக க்ளோஸ் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் குவிக் கொஸ்டின்ஸ். மேபி நீங்க ட்ரை பண்ணுங்க ஆன்சர், அரல்ஸ் நான் வந்து எவ்ரி 1 minute வந்து ஒரு கொஸ்டின் முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்றேன். A company has an application that needs to run only for 2 hours at any time. Which Amazon instance will be most cost effective? Most cost effective. On demand. Spot. ஓகே, ஸோ யார் ஸ்பாட் சொன்னீங்களோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸ்பாட் தான் வந்து இருக்கிறதுலே இது. ஆன் டிமாண்ட் எப்போ ரன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருந்தால் தான் ஆன் டிமாண்ட் இஸ் பெஸ்ட். ஓகே, ஆன் டிமாண்ட் வந்து இட்ஸ் a flexible ஆப்ஷன், பட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கேளுங்க. சாரி டு இன்டரப்ட். the spot instance வந்து உங்களுக்கு ரிலையபிலிட்டி கிடையாதுல்ல. அப்போ இங்க அவங்க வந்து கேட்கல, இது வந்து ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ஸ், இது வந்து ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படிலாம் எதுவுமே அவங்க சொல்லலையே. ஸோ இதுல வந்து அவங்க என்ன கேட்கறாங்க, என்னோட அப்ளிகேஷன் வந்து 2 மணி நேரம் தான் ரன் ஆகும், எப்போ ரன் ஆனாலும் அது வந்து அதுல வந்து எனக்கு அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னா என்ன அப்படின்னு கொடுங்கன்னு கேட்கறாங்க. டெடிகேட்டட் எப்போ போவோம், எனக்கு வந்து ஏதோ லீகலா ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு டெடிகேட்டட் இந்த சர்வர்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த லைசன்சிங், கம்ப்ளைன்ஸ் ஆர் லீகல் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்றதுக்கு இது போவாங்க. பட் டெடிகேட்டட் வந்து ஆன் டிமாண்டோட காஸ்ட்லியர் இது. ஸோ ஆன் டிமாண்ட்ன்றது இட் இஸ் a flexible option, but it is not a cost effective option. ஓகே, காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன்னா ரிசர்வேஷன் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன். பட் இதுல வந்து எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு, 72% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் ஸ்பாட்ல வந்து யூ கேல் கெட் அப் டு 90% டிஸ்கவுண்ட். ஸோ அதனால தான் நம்ம ஸ்பாட் இங்க சூஸ் பண்றோம். பட் கொஸ்டின்ல வந்து இட் இஸ் a ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன், இது வந்து நீங்க ஈஸியா ரீபில்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, தென் யூ கேன் நீங்க சொன்ன மாதிரி ஆன் டிமாண்ட் போகலாம். Okay, next question வந்து an internet IT company provisioned a Linux-based on-demand EC2 instance with per second billing, but terminated it within 30 seconds as he wanted to provision another instance type. What is the duration for which the instance would be charged? இது கொஞ்சம் tricky question, பட் இதை பத்தி நம்ம இன்னைக்கு கூட அதில் டிஸ்கஸ் பண்ணோம். 30 செகண்ட் இல்லைங்க, அதாவது மினிமம்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு, 60. ஓகே, மினிமம் வந்து 60, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெர் செகண்ட் இது அப்ளிகபிள். ஓகே, ஸோ நீங்க வந்து ஆக்சுவல் சொன்னதுக்கு ஓகே தான். ஓகே, பட் ஆனா வந்து மினிமம் கேரண்டீடு வந்து பாத்தீங்கன்னா there is 1 minute minimum charge for Linux based EC2 instance.
ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது போகும். ஸோ இதுக்கு மேல நிறைய செகண்ட்ஸ் நிறைய மினிட்ஸ் போகும்போது நீங்க அதை ஆக்சுவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம். பட் இது வந்து 1 மினிட்க்கு கம்மியா இருக்கு. ஸோ அப்போ வந்து லினக்ஸ் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அவங்க லினக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அமேசான் லினக்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பெர் செகண்ட் போயிருந்திருக்கலாம். இதுல அமேசான் லினக்ஸ்னு அவங்க சொல்லல. ஓகே, அப்ப லினக்ஸ் ஜென்ரலா வந்து 60 செகண்ட் வந்து பெர் செகண்ட் பில்லிங் இருக்கு உங்களுக்கு. சரி, இது 1 மினிட் மினிமம் பில்லிங் இருக்கு. Which of the following AWS services support reservation to optimized cost? எதெல்லாம் ரிசர்வேஷன் சப்போர்ட் இருந்தது? இதுல வந்து 3 ஆன்சர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணும்போது எப்பயுமே வந்து செலெக்ஷன் மெக்கானிசம் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எலிமினேஷன் ப்ரொசீஜரும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எலிமினேஷன் அப்படின்னா இதுல எது வந்து இருக்காது அப்படின்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் தட் வில் பி மச் ஈஸியர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா EC2 இதுல சப்போர்ட்டட் ரிசர்வேஷன் தெரியும், தென் வந்து RDSக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். தென் S3க்கு இருக்கா? S3க்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் மார்க்கெட் அஸ் ரேட். ஸோ இப்போ வந்து 3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து DynamoDB இருக்கு. சரி, ஓகே. DynamoDBக்கு ரிசர்வேஷன் இருக்கா? இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, டாக்குமெண்ட் டிபி பத்தி நம்ம பேசவே இல்லை. அப்போ டாக்குமெண்ட் டிபி இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். அதுல வந்து ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ தென் லாம்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது. அது ஏன்னா எப்பயாவது தான் யூஸ் ஆகும். அதுவும் வந்து அது ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அது யூசேஜ் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம மெமரி கொடுத்து அதை இது பண்ணுவோம். ரிசர்வேஷன்ன்றது EC2க்கு இருக்கு, RDSக்கு இருக்கு, DynamoDBக்கு இருக்கு. ஓகே, ஸோ EC2 ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ், DynamoDBல வந்து ரிசர்வ்டு கெப்பாசிட்டி கொடுப்போம். இதுல வந்து EC2ல வந்து ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ரிசர்வேஷன்ஸ்ன்றது வந்து இட் கேன் பி கெப்பாசிட்டி ஆர் இட் கேன் பி இன்ஸ்டன்ஸ் லெவல். RDSல வந்து RIஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ். ஸோ டாக்குமெண்ட் டிபி கிடையாது. டாக்குமெண்ட் டிபின்றது மாங்கோடிபியோடைய கிளவுட் வெர்ஷன், AWS உடைய நேட்டிவ் வெர்ஷன். மாங்கோடிபி ஒர்க் லோட்லாம் வந்து டாக்குமெண்ட் டிபிக்கு தான் மைக்ரேட் பண்ணுவாங்க. இது NoSQL DB ஆப்ஷன். அது லாம்டா வந்து நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க கோட் ரன் பண்ணுமோ இல்லை ஈவெண்ட் எப்போ நடக்குதோ அப்போ மட்டும் தான் அது ட்ரிகர் ஆகி ரன் ஆகும். ஸோ அதனால அதுவே கான்செப்டே வந்து இட் இஸ் பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட் டைம் யூ ஆர் கன்சியூமிங். அந்த மெமரி எப்போ ரன் ஆகுதோ யூஸ் ஆகுதோ அப்போ மட்டும் தான் பே ஆகும். சரி, அதை நீங்க பே பண்ணணும். ரிசர்வேஷன் அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ EC2, DynamoDB, RDS இது 3 கரெக்ட் ஆன்சர். Compared to the on-demand instance prices, what is the highest possible discount offered for spot instance? எவ்வளவு percentage ஸ்பாட்டுக்கு? 90%. ஓகே, that is fine. அது எல்லாருக்கும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is most cost effective option to purchase a EC2 reserved instance? ட்ரிக்கி ஆயிடுச்சு இந்த ஆன்சர் ஆக்சுவலா. கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் ஆப்ஷன் வித் ஸ்டாண்டர்ட் 3 இயர் டேர்ம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்ப நம்ம அந்த டாக்குமெண்ட் போனாதான் நம்மளாலே அது இது பண்ண முடியும். ஸோ நீங்க சொல்றது வந்து பேமெண்ட் கிடையாது. இருங்க, பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் வித் 1 இயர். நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, லெட் மீ இதுல பார்த்துப்போம். இப்போ இதுல போறீங்க அப்படின்னா இது 40% வருது. நீங்க 1 இயர்ல வந்து மேக்ஸிமமே 40% தாங்க. ஸோ அப்போ வந்து 1 இயர்ல வந்து 1 இயர்ன்றது வரது எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 3 இயர்ல வந்து 56%ல இருந்து வருது உங்களுக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ அப்ஃப்ரண்டே உங்களுக்கு 56% வருது, பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் 59%, ஆல் அப்ஃப்ரண்ட் வந்து 62% வருது. அப்ப ஆன்சர்ல இருந்து 3 இயர்னு வரது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் இருக்கும்ன்றது இதுலயே தெரிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் கோ வித் தட். ஸோ இதுல 3 இயர்ஸ் வரது வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் அப்ஃப்ரண்ட். அப்ப நீங்க சொன்னதான் கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ நோ அப்ஃப்ரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தான் வருது. இப்போ பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் போகும்போது யூ வில் கெட் அ பெட்டர் டிஸ்கவுண்ட். இதுதான் கரெக்ட். நீங்க சொன்னதான் கரெக்ட். ஏதான் இல்ல கரெக்ட் தான் நான் சொல்றது, புரியுது இல்ல? ஸோ 3 இயர்ஸ் வந்து 3 இயர் போனாலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 1 இயர் கேட்டகரியிலே எல்லாத்தோட அதிகமா வந்தது. இதுல எல்லாமே வந்து மேக்ஸிமம் போனாலே உங்களுக்கு வந்து 40% தான் வருது 1 இயர்ல. ஸோ 3 இயர்ல போகும்போது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 56%, செகண்ட் இது 59. நீங்க இதுதான் சொன்னீங்க, பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் வித் 3 இயர்ஸ் 59%. அதுதான் கரெக்ட். ஆல் அப்ஃப்ரண்ட் எதிர்பார்த்தோம், பட் ஆல் அப்ஃப்ரண்ட் அதுல கொடுக்கல. ஆல் அப்ஃப்ரண்ட் கொடுத்திருந்தா டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம ஆல் அப்ஃப்ரண்ட் வித் 3 இயர்ஸ் போயிருக்கலாம். பட் இதுல பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் வித் 3 இயர்ஸ் வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் தேன் நோ அப்ஃப்ரண்ட் வித் 3 இயர்ஸ். ஸோ அது மற்ற 1 இயர் டேர்ம்ன்றது ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் தான் வருது.
A big data analytics company is moving its infrastructure from on-premises data center to AWS cloud. The company has some server-bound software licenses that it wants to use on AWS. As a cloud practitioner, which are the following incidents? Okay, so license இருக்கு, நம்ம வந்து அதை சர்வர் பவுண்ட் லைசன்ஸ்னு சொல்லிடுறாங்க. அப்ப சர்வர் பவுண்ட் லைசன்ஸ் எங்க அப்ளை பண்ணலாம்? டெடிகேட் ஹோஸ்ட், ஆமா, டெடிகேட் இன்ஸ்டன்ஸ் டெடிகேட்டட் ஹோஸ்ட்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இல்ல இன்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது, டெடிகேட்டட் ஹோஸ்ட் அப்படின்றது தான். டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்ன்றது நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹார்ட்வேர்லயே வந்து ஒரு ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப வந்து டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் இருக்கும். இதுல வந்து நீங்க வாட் எவர் விஎம் ரன் பண்ணா விஎம் ரன் பண்ணலாம். VM1, VM2, VM3 இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமரோடைய விஎம்ஸா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஷேர்டு இன்ஸ்டன்ஸ். ஷேர்ட் இன்ஸ்டன்ஸ்ல வந்து கஸ்டமர் ஏயோட விஎம் இருக்கும், கஸ்டமர் பியோட விஎம் இருக்கும், கஸ்டமர் சியோட விஎம் இருக்கும். இப்போ நீங்க டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரோட விஎம் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஹார்ட்வேர்ல வந்து அந்த விஎம் நம்மளுடைய விஎம் வராது. ஸோ நம்மளுடைய ஹார்ட்வேர் வந்து எது எதெல்லாம் டெடிகேட்டடா வந்து நம்மளுடைய விஎம்ஸ் மட்டும் இருக்கோ அந்த ஹார்ட்வேர்ல தான் வந்து டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும் இல்ல ரன் ஆகும். ஸோ டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் a dedicated virtual machine on customer specific hardware. இதுல வந்து உங்களுடைய வேற அப்ளிகேஷன்ஸ் ஆர் வேற பிசினஸ் யூனிட்டோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இதுல ரன் ஆகலாம், விஎம்ஸ்லாம் ரன் ஆகலாம். பட் வேற கஸ்டமரோடைய இன்ஸ்டன்சஸ் வந்து இதுல வராது. பட் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்வர் பவுண்ட் லைசன்சஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ சர்வர் பவுண்ட் அப்ளைஸ் லைசன்ஸ் எங்க அப்ளை பண்ணலாம்? நீங்க டெடிகேட்டட் ஹார்ட்வேர் வாங்கும்போது தான் நீங்க அப்ளை பண்ணலாம். டெடிகேட்டட் ஹோஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What are the fundamental drivers of cost with AWS cloud? I think first option direct வந்துருது. Compute, storage, outbound, data transfer. Database வந்து வராது. இது ஃபண்டமெண்டல் காஸ்ட்ல வந்து டேட்டாபேஸ் வந்து எல்லா சொல்யூஷன்லயும் இருக்காது. ஸோ டேட்டாபேஸ் வரது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல இன்பவுண்டுக்கு வந்து எப்பயுமே ஃப்ரீ தான். ஸோ அதனால அது ரெட். கரெக்டுங்களா? இப்போ வந்து கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் அவுட்பவுண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃபண்டமெண்டல் 3 drivers ஆஃப் காஸ்ட் அண்ட் கிளவுட். Outbound to other easy, right? இல்ல இது இன்பவுண்டா அவுட்பவுண்டான்ற கொஸ்டின்ல வரும்போது ஆமா அவுட்பவுண்ட் அவுட் சைட் ஆஃப் ரீஜன் தான் சார்ஜஸ். ஓகே, அக்ராஸ் சர்வீசஸ் நீங்க இல்ல சேம் ரீஜன்ல இருக்கும்போது ஃப்ரீ தான். ஓகே, ஸோ இது வந்து அவுட்பவுண்ட் சொல்லிட்டாங்க. பட் இந்த கொஸ்டின்ல எது ரைட் ஆன்சர்? மேபி அதுல வந்து அவுட்பவுண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்க சொன்ன மாதிரி அவுட் சைட் ஆஃப் ரீஜன் நீங்க ஆட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவுட்பவுண்ட் இதுல இருக்க 4 ஆன்சர்ல அதுதான் பெட்டர் ஆன்சர். which of the following AWS services are always free? Auto scaling. Okay. IAM. Okay, IAM வந்து கரெக்ட் தான். EC2 always ஃப்ரீல வராதுல்ல? சாரி, இது வந்து நான் ரெட் கொடுத்துட்டேன் பாருங்க. சாரி, it should be green. அதான் நீங்க வந்து எப்பயுமே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து எப்பயுமே வந்து செலெக்ஷன் மெத்தடே பார்க்காதீங்க. ஒரு சிலது எலிமினேட் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து EC2 வந்து ஆல்வேஸ் ஃப்ரீல வராது. டைனமோ டிபியும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ரீ கேட்டகரியில வராது. ஆட்டோ ஸ்கேலிங் S3யும் வந்து வராது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இல்ல ஆட்டோ ஸ்கேலிங் வரும். அமேசான் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இட் இஸ் கமிங் அண்டர் த கேட்டகரி தான். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் IAM வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ கேட்டகரியில வரும். ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது இட்ஸ் அ ஃபீச்சர். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எதுவும் பில் வர போறது இல்லை. நீங்க அதனால கிரியேட் ஆகிற அடிஷனல் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பில் வரும். சொல்றது புரியுதுங்களா? ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ஒரு ஃபீச்சர். அந்த ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது என்ன பண்ணுது? உங்க அப்ளிகேஷனை வந்து மானிட்டர் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா உங்க கெப்பாசிட்டி ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுதா, பர்ஃபார்மன்ஸ் அதிகமா தேவைப்படுதா, அப்போ வந்து அடிஷனல் இன்ஸ்டன்ஸ் போய் கிரியேட் பண்ணும். அந்த அடிஷனல் இன்ஸ்டன்ஸ் தான் நீங்க பே பண்றீங்க. AWS ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் அவைலபிள் அட் நோ அடிஷனல் சார்ஜ். You only pay for the resources that are getting created on behalf of the load increase. Got it. Okay. Which of the following is not one of the 3 types of options available on AWS free tier? Okay, இது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். Let's see. 3 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன கேட்டகரி? Pricing, policies. Always free, 12 months trial. Okay, which one of the following is not available? 180 is not there. 180 is not there. Very good. 6 months no ஒன்னு கிடையாது. Correct. So அதுதான் ரைட் ஆன்சர்.
Okay, the DevOps team at an IT company is moving 500 GB of data from an EC2 instance to an S3 bucket in the same region. Which of the following scenario captures the correct charges for this data transfer? S3 பக்கெட்டும் அதே ரீஜன்ல இருக்கு, EC2 இன்ஸ்டன்ஸ் அதே ரீஜன்ல இருக்கு, 500 GB மூவ் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பில் வரும்னு எதிர் கேட்கறாங்க உங்கள்ட்ட கொஸ்டின். Would not be charged. would not be charged. ஏன்னா ஒரே ரீஜன்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால வந்து பில் வராது. பில் வந்து தேர் இஸ் நோ சார்ஜஸ் ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர். இதுவே நீங்க வந்து S3 வந்து வேற ரீஜன்ல இருக்க அந்த பக்கெட் அப்படின்னா தென் யூ வில் ஹேவ் டு திங்க் அபவுட் இட். With reserved instances, what can you do to save most money? Pay when the contract ends. No. Pay all upfront. எனக்கு ரொம்ப ஈஸிங்க அது. ஸோ எல்லாத்தையும் நீங்க முதல்ல பே பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர் இஸ் a significant discount. அதானே நம்ம இப்போ பார்த்தோம் அந்த டேபிள்ல. கரெக்ட் தானே? அக்ரி தானே? கரெக்ட் தான். ஆமா. அப்ஃப்ரண்ட் ஃபுல்லா பே பண்ணிட்டோம்னா டிஸ்கவுண்ட் அதிகம். Correct. Which of the following workloads are the best choice for the billing of reserved instances? Fixed and predictable. Fixed. Okay, so நீங்க ஃபிக்ஸடா போறீங்க அப்படின்னா you will get a better ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த அமௌண்ட் நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40% வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 40% அந்த டயக்ராம் காமிச்சல அதுதான் இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ நீங்க எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்றீங்களோ அந்த ப்ரெடிக்டபிள் அமௌண்ட்டுக்கு நீங்க ஃபிக்ஸட் ரிசர்வேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து பெனிஃபிஷியலா நீங்க உங்களுக்கு ஓவரால் பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். Last two questions. Which of the following is the most significant benefit of the cloud focus on APIs? இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஜென்ரலாக வந்து கிளவுட்ல வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ். ஆல்தோ வந்து காஸ்ட் சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஐ மூலியமாக அச்சீவ் பண்ணலாம். பட் ஆட்டோமேஷன் வச்சு தான் வந்து மேன் ஹவர்ஸும் ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு கிளவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமேஷன் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ரெடியூசிங் த காஸ்ட். ஏபிஐ மூலயமா ஆட்டோமேட் பண்ணி automation of IT infrastructure is the best way of saving cost. இது வந்து general question மாதிரி எடுத்துங்க. Okay, don't think too much on that. அது which of the following does not fall under fundamental cost in AWS? Last question. Outbound data. Inbound. Inbound. That's always Which of the following does not? Oh, sorry, it does not. Outbound data. இல்லைங்க, இன்பவுண்ட் தான். இன்பவுண்ட் வந்து வராது. கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் அவுட்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர். கொஸ்டினை ரீட் பண்ணல. ஆமா, கொஸ்டின் வந்து does not fall under. ஓகே, ஸோ இது எல்லாமே வரும். கம்ப்யூட்டும் வரும், ஸ்டோரேஜும் வரும், அவுட்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபரும் வரும். அதுதான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பேஜே அதான் நினைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு தான். ஓகே, ஸோ கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் அவுட்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர். இதுல தான் ஃபண்டமெண்டல் 3 டிரைவர்ஸ்ல வர்றது. நெட்வொர்க் வரும், அது பப்ளிக் ஐபி அட்ரஸ், அது ரீசெண்ட் இதுதான். ஓகே, ஸோ இன்னும் 2 மாடியூல் இருக்கு. பட் அது 2 சின்ன மாடியூல் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அது வேணும். 30 மினிட்ஸ் to 1 hour வேணும். நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஷனர். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி கன்க்ளூட் ஃபார் டுடே? Okay, so thank you for joining. I will stop the recording. Okay, next